பாண்டு இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன் சிறுவர்களாக இருந்த தனது வளர்ப்பு மகன்களான பாண்டவர்களை அழைத்து அவர்களிடம், நான் ஒருவேளை இறந்துவிட்டால் என் உடலை தகனம் செய்யாமல் நீங்கள் ஐவரும் என் சிதையை தின்றுவிடுங்கள். என் சிதையை தின்பதன் மூலம் நீங்கள் ஐவரும் முக்காலமும் உணர்ந்த ஞானிகளாகி விடுவீர்கள். உங்களுக்கு நடக்கப் போகும் நன்மை தீமை அனைத்தையும் நீங்கள் முன்பே அறிந்து கொள்வீர்கள். அது உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்க போகும் சவால்களின் கடினத்தன்மையை அழித்துவிடும். எப்படிப்பட்ட சங்கடம் நேர்ந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான உபாயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள என் சிதையை உண்பதன் மூலம் நீங்கள் அடைய போகும் ஞானம் உங்களுக்கு உதவும் என்று சொன்னார். சொன்ன சில தினங்களில் பாண்டி கிந்தவா முனிவரின் சாபப்படி மாத்ரியின் மீது மையல் கொண்டு இறந்து போக 5 பாண்டவ சகோதரர்களும் பாண்டுவின் உடலை தின்ன தயாராகி கொண்டிருந்தார்கள். அதை அறிந்த கிருஷ்ண பகவான் குந்தியும் பாண்டவர்களும் இருந்த வனத்திற்கு பறந்து வந்து சிறுவர்களாக இருந்த பாண்டவர்களை பாண்டுவின் உடலை தின்ன விடாமல் தடுத்து குந்தியிடம் சென்று, அவர்கள்தான் சிறுவர்கள், உனக்கு என்னவாகியது அத்தை? இப்படி செத்த பிணத்தை, பச்சை நரமாமிசத்தை உன் மகன்களை தின்ன வைக்கிறாயே, இது சரியா என்று கேட்டு அவர்களை வசப்பாடி விட்டு பாண்டுவின் உடலை தகனம் செய்ய ஏற்பாடு செய்தார். பாண்டவர்களும் குந்தியும் கிருஷ்ணரின் வார்த்தையை கேட்டு மனம் மாறி பாண்டுவின் சிதையை தின்ன வேண்டாம் என்று முடிவு செய்தனர். ஆனால் சகாதேவன் பாண்டு சொல்லிய முக்காலத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலும் தன் தந்தை பாண்டுவின் சொல்லை மீற விருப்பம் இல்லாமலும் தந்தை சொல்லியது போல் பாண்டுவின் சிதையை தின்ன முடிவு செய்து குந்தி, மாத்ரி, கிருஷ்ணருடன் தன் மற்ற 4 சகோதரர்களும் பாண்டுவின் உடலை தகனம் செய்ய தேவையான விறகு மட்டைகளை எடுத்து வர சென்றிருந்த சமயத்தில் அவர்கள் யாருக்கும் தெரியாமல் பாண்டுவின் வலது கரத்தில் இருக்கும் சுண்டு விரலை உடைத்து அதை தின்றுவிட்டான். விறகு மட்டை எடுக்க சென்றவர்கள் திரும்பி வந்து பாண்டுவின் உடலை தகனம் செய்த பிறகு சகாதேவனின் முகபாவனையும் அவனது விசித்திரமான செயல்களையும் பார்த்து சகாதேவன் பாண்டுவின் சிதையை தின்றுவிட்டான் என்பதை உணர்ந்து அவனை தனியாக அழைத்து சென்று, எதிர்காலத்தை திட்டமிடுவதும் செயல்படுத்துவதும் இறைவனின் கடமை. அதை மானிடர்கள் தெரிந்து கொண்டு இடையூறு செலுத்துவது பாவம் என்பதால் தான் உங்களை பாண்டு மாமாவின் சிதையை தின்ன விடாமல் தடுத்தேன். இருந்தும் நீ எங்களை ஏமாற்றி இப்படி நரமாமிசத்தை தின்றது சரியான செயல் இல்லை சகாதேவா. சரி இருக்கட்டும், நடந்தது இனி மாற்ற முடியாது. அதனால் நான் அதை பற்றி பேச போவது இல்லை. ஆனால் உனக்கு இனி தெரிய போகும் எதிர்கால சங்கதியையும் ஏந்த கால நிகழ்வுகளையும் நீ யாருடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று சத்தியம் வாங்கி கொண்டு, மீறி நீ யாரிடமாவது உனக்கு தெரிய போகும் சமாச்சாரங்களை யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் அந்த கணமே நீ உன் தலை வெடித்து சாவாய் என்று சொன்னார். அதை கேட்டு பயந்து போன சகாதேவன், ஒருவேளை என்னிடம் வந்து யாராவது எதையாவது கேட்டால் என்னால் பொய் சொல்ல முடியாதே, நான் என்ன செய்வேன்? நான் இறந்துதான் போக வேண்டுமா என்று கேட்டான் சகாதேவன். உன்னிடம் யார் வந்து எந்த நிகழ்வை பற்றி கேட்கிறார்களோ அவர்களிடம் மட்டும் அவர்கள் கேட்கும் நிகழ்வை பற்றி மட்டும் சுருக்கமாக சொல் என்று சொன்னார் கிருஷ்ணர். இந்த நிகழ்வு நடந்து காட்டில் இருந்த பாண்டவர்களும் குந்தியும் சத்தியவதியின் மூலமாக அஸ்தினாபுரம் வந்தது. அரக்கு மாளிகையின் நிகழ்வு, திரௌபதியுடன் பாண்டவர்கள் 5வருக்கும் திருமணம் நடப்பது, பகடையாட்ட சபையில் இந்திரபிரஸ்தம் பறிப்போவது, பாண்டவர்கள் அடிமையாக்கப்படுவது, திரௌபதிக்கு துகிலுரிப்பு நடப்பது, கிருஷ்ணர் பாதுகாப்பது, மீண்டும் பாண்டவர்கள் வனவாசம் செல்வது, கீச்சகன் திரௌபதி மீது ஆசை கொண்டு பீமனால் கொல்லப்படுவது, மகாபாரத யுத்தத்தின் முடிவு என அனைத்தும் சகாதேவனுக்கு முன்பே தெரிந்திருந்தது. அதனால் முக்காலத்தையும் தெரிந்து கொள்ளும் தன் திறமையின் மீது சகாதேவனுக்கு ஒரு கர்வம் வந்தது. அந்த கர்வ உணர்வு சகாதேவன் மனதில் மற்றவர்களை விட நான் தான் சிறந்தவன் என்ற ஆணவத்தை கொடுத்தது. ஆனால் யுத்தம் முடிந்த பின் சில நிகழ்வுகள் நடந்து மறைக்கப்பட்ட பல உண்மைகள் வெளிப்பட்டது. அதில் ஒன்று கூட சகாதேவனின் ஞான பார்வையில் அவனுக்கு தெரியவில்லை. உதாரணமாக, சகுனி அழிக்க நினைத்தது பாண்டவர்களை அல்ல, குரு வம்சத்தை என்பது சகாதேவனுக்கு தெரியாது. சகுனியின் குடும்பம் மொத்தமும் பீஷ்மரால் கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதும் அவனுக்கு தெரியாது. கர்ணன் பாண்டவ சகோதரர்களின் மூத்த சகோதரன் என்பதும் அவனுக்கு தெரியாது. யுத்தம் முடிந்து குந்தி கர்ணனின் பிறப்பின் ரகசியத்தை சொல்லிய போது பாண்டவர்களில் அதிக அளவில் அதிர்ச்சி அடைந்தது சகாதேவன் தான். எந்த ஒரு நிகழ்வும் நடப்பதற்கு முன்பே நமக்கு தெரிந்துவிடும்.
அனைவரது கடந்த காலமும் முற்பிறவியும் கூட நமக்கு தெரியுமே, எப்படி கர்ணன் நமது மூத்த சகோதரன் என்பது நமக்கு தெரியாமல் போனது என்று நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தான். யுத்தம் முடிந்து யுதிஷ்டிரன் அஸ்தினாபுரத்தின் மன்னனாக முடிசூடப்பட்ட பிறகு யுத்தத்தில் இறந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காக யுதிஷ்டிரன் யாகம் நடத்திய போது அந்த யாகத்தில் கலந்து கொள்ள வந்த கிருஷ்ணர் சகுனி அழிக்க நினைத்தது பாண்டவர்களை அல்ல, குரு வம்சத்தை என்றும், பீஷ்மரால் சகுனியின் குடும்பம் மொத்தமும் பட்டினி போடப்பட்டு கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர் என்று சொன்னதும் அந்த உண்மை தெரிய வந்த பிறகு காந்தாரியை விட அதிகமாக மனவாதி படைந்தவன் சகாதேவன் தான். முக்காலமும் அறிந்த நமக்கு எப்படி இப்படிப்பட்ட முக்கியமான சங்கதிகள் தெரியாமல் போனது? இந்த நொடி வரை நாமும் மற்றவர்களைப் போல் சகுனி துரியோதனன் மீது கொண்டிருந்த பாசத்தினால் அவனை அரசனாக்க வேண்டும் என்றுதான் இத்தனை சதிகளையும் செய்தார் என்று தானே நினைத்திருந்தோம். ஆனால் இப்படி ஒரு உண்மையும் சகுனியின் பின் இருக்கும் துக்கம் நிறைந்த கடந்த கால வாழ்க்கையும் நமக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று குழம்பிய சகாதேவன் இந்த உண்மைகள் ஏன் நமக்கு தெரியாமல் போனது என்று தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று ஆத்மசாந்தி யாகத்திற்கு வந்து சகுனிக்காக வாதாடி சகுனியின் ரகசியங்களை சொல்லிய கிருஷ்ணரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று யாகம் முடிந்து துவாரகாவிற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்த கிருஷ்ணரிடம் சென்று முக்காலமும் தெரிந்த எனக்கு எப்படி சகுனியின் உண்மையான நோக்கமும் அவர் குடும்பத்தின் சோக பின்புலமும் தெரியாமல் போனது? அங்கதேசத்து அரசன் கர்ணன் என் தாயின் முதல் மூத்த தலைமகன், எங்கள் மூத்த சகோதரன் என்பது எப்படி எனக்கு தெரியாமல் போனது? யுத்தத்தை தடுக்க வழி என்ன என்று என் குல பெரியவர்கள் கேட்டதற்காக நான் ஆருடம் பார்த்தபோது கர்ணனுக்கு அரியணையை கொடுத்து அவனை அரசனாக்கினால் இந்த யுத்தம் நிற்கும் என்று எனக்கு ஆருடம் சொல்லிய போது கூட அவர் என் அண்ணன் என்ற உண்மை எனக்கு எப்படி தெரியாமல் போனது? இது எல்லாம் எப்படி சாத்தியமானது என்று கேட்டான். சகாதேவன் அப்படி கேட்டதும் சிரித்த கிருஷ்ணர், உன்னால் அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் என்றால் உன்னால் எதையும் பார்க்க முடியாதபடி என்னால் தடுக்க முடியாதா? ஒரு மானிடனால் பரம ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும் என்றால் என்னால் அந்த ரகசியத்தை மறைக்கவும் மாற்றவும் முடியாதா? சகாதேவா, உனக்கு உன் ஞானத்தின் மீதும் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளும் உன் திறமையின் மீதும் மதிப்பு மட்டும் இருந்தால்தான் அந்த திறமைக்கு அழகு. ஆனால் உனக்கு இருப்பது உன் ஞானத்தின் மீதான ஆணவம். அதை நீ மாற்றிக்கொள். நீயும் மற்றவர்களைப் போல் ஒரு சாதாரண மானிடன்தான். மற்றவர்களை விட நீ எந்த விதத்திலும் சிறந்தவன் இல்லை என்று சொன்னார் கிருஷ்ணர். அதுவரை தன் ஆருட திறமையின் மீது சகாதேவனுக்கு இருந்த கர்வமும் ஆணவமும் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போனது. இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.